கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க யூடியூப் நேயர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் இன்றைக்கு கர்த்தரை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில தேவன் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி சோர்ந்து போன உள்ளங்களையும் உடைந்து போன உள்ளங்களையும் ஆற்றி தேற்றுகிற தேவனாக இருக்கிறவர். அப்படிப்பட்ட மாபெரும் தெய்வத்தை நாம் ஆராதிக்கத்தான் கர்த்தரை தெரிந்து கொண்டார். இந்த காலை வேளையில் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். ஏசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் சிந்தித்தோமானால், சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி. சியோனிலே வாசமாய் இருக்கிறவர்கள் தேவனால் மீட்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனை கனப்படுத்துகிறவர்கள். இந்த சியோனுக்குள்ள இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ கம்பீரித்து சத்தமிடு. ஏன் நாம் கர்த்தரை கம்பீரித்து சத்தமிட வேண்டும்? அந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார் தொடர்ந்து, இஸ்ரவேலின் பரிசுத்த உங்கள் நடுவில் பெரியவராயிருப்பார். என கண்பான தேவ ஜனமே, அதிகாலையிலே கர்த்தரை துதிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. நாம் அவரை கம்பீரமாய் பாடி துதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய காரியம், இந்த மாபெரும் தேவன் நம் நடுவில் வாசம் பண்ணுகிறார். நம்மை விட்டு விலகாத தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறான், விட்டு விலகவே மாட்டேன். என கண்பான தேவ பிள்ளையே, இந்த கால வேளையில கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தோமானால், அப்பொழுது சாராள் தேவனை நகைக்க பண்ணினார். இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள் என்று சொன்னார். எத்தனையோ வருஷங்கள் குழந்தை இல்லாமல் 25 ஆண்டுகள் ஓடிவிட்டது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி. ஆனால் 100வது வயதிலே கர்த்தர் ஆபிரகாம் ஒரு குழந்தையை கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளையை, இந்த காலவெளியில் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தியம் உன்னை உயிர்ப்பிக்க செய்யும். உன் சரீரத்தில் எல்லாமே இழந்து போயிருந்தாலும், உன் நம்பிக்கை உன்னை விட்டு வெளியே போயிருந்தாலும், ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உனக்கு கர்த்தர் நம்பிக்கையை தருகிறார். சியோனில் வாசமாயிருக்கிற என் தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை கம்பீரித்து பாட சொல்லுகிறார். ஏனென்றால் இல்லாதவர்களை இருக்கிறவராக காண்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சாராளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தவளை மகிழ்ச்சி ஆக்கின தேவன் உன்னையும் மகிழ்ச்சி ஆக்குவார். பயப்படாதே. சியோனில் வாசமாயிருக்கிற என் அருமையான தேவ பிள்ளையே, நீ சத்தமிட்டு கம்பீரி. ஏனென்றால் உன் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். உன் துதியின் சத்தம் எழும்ப வேண்டும். உன் துதியிலே கர்த்தருடைய வல்லமை எழும்ப வேண்டும். நீ துதியிலே கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நகைப்ப பண்ணுவேன். சாராள் எப்படி நகைத்து கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் என்று சொல்லி அவள் தன் நகைத்ததை போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். ஒருவேளை நானும் நீங்களும் இப்படிப்பட்ட இக்கட்டு காலத்தில் கடந்து போய் கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஞாபகம் வைத்துக்கொள், துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு உன்னை கர்த்தர் சியோனிலே சந்திக்க விரும்புகிறார். இன்றைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே, சியோனில் இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்குள்ளே பெரியவராய் இருக்கிறபடினாலே நாங்கள் மகிழ்ந்து களி கூற எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். ஏனென்றால் தேவன் நமக்கு அந்த காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த காலை வழியில கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஒரு மகிமையான நேரத்தை நாம் சொல்லிக் கொள்வோம். இன்றைக்கு கர்த்தர் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உன்னை மகிமையாய் நடத்த செய்கிறவர். சியோனே, மகிழ்ந்து களி கூறு. சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ கம்பீரித்து பாடு. காரணம், உன் நடுவிலே இருக்கிறவர் பெரியவர். உன்னை அசராதபடி காத்துக்கொள்கிற பெரியவர். உன்னை நம்பிக்கையிலே நடத்துகிறவர் பெரியவர். அவரை நம்பி இருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்புமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கர்த்தாவே, சியோனில் வாசமாயிருக்க எங்களை தெரிந்து கொண்டவரே, இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில் எத்தனை நஷ்டங்கள் தோல்விகள் வந்தாலும் நீர் எங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறதுக்காய் சோத்திரம். உண்மை நம்பி வந்த எங்களை ஒருபோதும் நீர் கைவிடாத தேவனையா நடத்துங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கையை தாங்க. உங்களுடைய ஆலயத்தில் உண்மை துதிக்கிறதான ஒரு சத்தத்தை கேட்கப்பா உதவி செய்கிற ராஜா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்றைய ஒரு நம்பிக்கையை தந்து என் தேவன் எங்களையும் மகிழ்ச்சியாக்குவார் என்று சொல்ல கர்த்தாவை கிருபை ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் புதிய கிருபையில தாரும் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.